ஹாய் மோகன பிரியா, ஹாய். எத்தனையாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 16வது பிறந்த நாள். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து உங்களுடைய 16வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி முதல்ல வந்திருக்கணும் போலாக்கள். சரி, கூட உங்களை சந்தோஷப்படுத்தட்டாமன்னு சொல்லி எங்களை ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. சரி, முதலாவதாக எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு வந்து ஒரே சந்தோஷம் போல் இருக்கா? மார்னிங்லேருந்து ஒரே ப்ரோக்ராமா? ஓ, கோயிலெல்லாம் போயிட்டு வந்து இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கிறீங்க. திருப்பி இப்போ நாங்களும் இன்னொரு கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். சரி, ஒரே சந்தோஷம்தான். சரி, இந்த சந்தோஷத்துக்கு காரணமானவங்க யார் கண்டுபிடிக்கணும் நீங்கள்? அத்தை மாமா. அத்தை மாமா அங்கே இருக்கிறாங்க. என்ன பேர் அவங்கட? கலைச்செல்வி இல்லையே, அந்த பேர்லேருந்து வேற இல்லை. வேற யாரா இருக்கும்? அவங்க தானா? இல்லை. அண்ணாட பேர் குபேரன். எந்த நாடு அண்ணா? அண்ணாவும் கனடா தான். இல்லை, கனடாலிருந்தே வரையில் இந்த கிஃப்ட். சரி, இன்றைக்கு வந்து உங்களுடைய 16வது பிறந்த நாள்னு சொல்லி இந்த பிறந்த நாள் வந்து ஒரு ஸ்வீட்டாக அமையணுமென்று சொல்லி உங்களுக்காக நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாங்கிக்கொள்ளுங்க. அடித்து பறித்து வாங்க வேண்டியதானே? சரி, ஓகே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி, நீங்கள் 2 பேரும் கெஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் 2 பேரும் அனுப்பலை. மாமா. மாமாட பேர் கருணன். இல்லையே, அந்த பேர்லேருந்து வரையில. அவங்க அங்கே இருக்கிறாங்க, கனடாலேருந்து வரையில இந்த கிஃப்ட். சரி, வேற யாரா இருக்கும்? ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன இவ்வளவு ஜோசினா? ஸ்ரீலங்காலேன்னா நிறைய பேர் இருக்கிறாங்களா? பெரியப்பா. பெரியப்பாட பேர் ஜெயகாந்த். எங்கே இருக்கிறாங்க? வட்டக்கட்சியில் இருக்கிறாங்க. இல்லையே, வட்டக்கட்சியிலேருந்து வேற இல்லை. வெளிநாடாண்டோன்னா டக்கு டக்குன்னு சொன்னீங்க, ஸ்ரீலங்காண்டோன்னு யோசிக்கிறீங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க போல இங்கே. அப்படியா? ஆனால் அவங்க எனக்கு இல்லையே. சரி, உங்களுக்காக நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுன்ற கலர்லேயே ரெட் கலரெல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே மோகன பிரியான்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், யாருக்கு தெரியும் இந்த கலர் உடுப்பு தான் போடுவீங்கன்ட்டு? தெரியலையா? யாரோ இங்கே இருந்தால் அனுப்பியிருக்கிறாங்க. நிற்கிறாங்க போல இங்கே. சித்தின பேர் என்ன? பிரேமினி. இங்கே நிற்கிறாங்களா? எங்கே நிற்கிறாங்க? யாரு இவங்களா? அனுப்பினீங்களா? இல்லையா? இல்லையாமே, என்ன செய்வோம்? சரி, கேக்கை வாங்கிக்கொள்ளுங்க. எங்கட மினி வந்து கொஞ்சம் குழப்படிக்கிற மினி தான். சரி, ஓகே. ஆனால் சித்திகிட்டே இருந்தும் வேற இல்லை. வேற யாரா இருக்கும்? யாரா? என்ன சொல்றாங்க? விளங்க இல்லையா? என்ன சொல்றாங்கன்னு விளங்க இல்லை. சரி, ஓகே. அப்போ சரி, யாரா இருக்கும் பேரு? என்ன ஜோசனை பலமா போகுது? சொல்லுவீங்களா, கண்டுபிடிப்பீங்களா இன்னைக்கு?
சரி யாரா இருக்கும்? சரி என்ன சொல்கிறது, எப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சரி அதையும் வாங்குங்க. ஆனால் இந்த கிஃப்ட் மட்டும் தர மாட்டேன், கடைசியாக தான் தருவேன். இதில் இருக்குது யார் அனுப்பினாண்டு. பறிச்சாச்சு, கெட்டிக்காரி தான் மோன பிரியா. சரி யாரா இருக்கும்? இப்படியே கண்டுபிடிக்கணும் ஜாரண்டி, இல்லாட்டி இவங்க இப்போ கூட்டி கொண்டே வச்சு டான்ஸ் ஆட போகிறாங்க. என்னன்னு ரொம்ப நேரம் சைலண்ட் ஆகி போய் கொண்டிருக்கு. யாரு? சரி வெளிநாடா யாரா இருக்கு? மாமா. என்ன பேர் சொன்னீங்க மாமாட? கருணன். இல்லை, ஸ்ரீலங்காலேருந்து வேறு யாரும் இல்லையா சித்தப்பா சித்தியை தவிர? யாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்களாமா? சரி வேறு யாரா இருக்கு பாப்ப? இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, ஏன் சொல்ல பயப்படுறீங்க? சரி ஓகே, உங்களுக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இதை வந்து இப்போ நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க பார்ப்போம், அதில் ஏதாவது உங்களுக்கு குழு கிடைக்குதான்னு பார்ப்போம். பாருங்க. சரி என்னவா இருக்கும் தெரியல. சரி பார்ப்போம். சரி ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி என்ன இருக்கு? வாட்ச் இருக்கு. மிக்கி சொல்கிறாங்க தான் முதலே கண்டுபிடிச்சிட்டேனா. சரி உங்களுக்காக ஒரு சிட்டிசன் வாட்ச் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி இப்போ சொல்லுங்கள் யாருண்டு என்ன சொல்லட்டா? சரி யாரா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நிறைய கதைச்சு கொண்டுட்ட மாதிரி இருந்துச்சு கலகலன்னு. இப்போ எங்களை கண்டோன்னே அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. எல்லாட்ட பேரும் சொல்லிட்டீங்களா வெளிநாட்டில் இருக்கிற வேண்ட? வேறு சொந்தக்காரங்க இல்லையா? இருக்கிறோம். அப்பயே நான் எங்களோட பேர் சொல்லல. வேற யாரா இருக்கு இப்போ இருக்கிறவங்க? இப்போ நீங்கள் பேர் சொல்லாதவங்களாண்டா யாரா இருக்கு? ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. யாரு? மச்சி. மச்சியடா யாரு? கீர்த்தி. எந்த நாடு? கனடா தான். அனுப்பியிருப்பாங்களா அவங்க? சரி ஓகே, இப்போ நீங்கள் சொன்னவங்களுக்குள்ள ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபைனலாக யாரை கெஸ் பண்ணுவீங்க? வடிவாக யோசிச்சு சொல்லணும், இல்லாட்டி டான்ஸ் ஆடணும். ஆடுவீங்களா? கேட்டோடனே வந்து முதல்ல ஆடிட்டீங்க 2-3 ஸ்டெப். சரி ஃபைனலாக கெஸ் பண்ணுங்க பாப்பா, யாருண்டு? அத்தை மாமா. அத்தையோட பேர் என்ன? கிளச்செல்வி. மாமாவோட பேர்? கருணன். சரி பாப்பம். எந்த நாடு? கனடா. சரியாக தான் கெஸ் பண்ணி இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். சரி இப்போ நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து நாங்கள் கேக்கை கட் பண்ணிவிட்டு சரியாண்டு பார்ப்போம். ஓகே நூறுங்க. சரி கட் பண்ணு. சரி
ஓகே மோகன பிரியா, இப்போ வந்து நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். நீங்கள் கெஸ் பண்ணினவங்களா தான் இருக்க வேண்டிய நினைக்கிறீங்களா? சரியாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு நினைக்கிறீங்களா? ஓமா சரி, உங்களுக்காக வந்து உங்களுடைய மாமா என்ன பேர் சொன்னீங்க? கருணனும் உங்களுடைய அத்தை, அவங்களோட பேர் போட்டு அனுப்பியில்ல, அத்தையும் மாமாவும் தான் கனடாவிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி ஹாப்பியா? எவ்வளவு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். சிரிப்பிலேயே தெரியுது. இப்போ தான் நாங்கள் ஜாரன்னு சொன்னப்பறம் அந்த சிரிப்பே வந்திருக்குது. ஏழு நேரம் டென்ஷனா? சரி, ஓகே. வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஓகே, உங்களுடைய மச்சி தாளாக்க இப்போ எங்களோட கதைச்சிருந்தாங்க, இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி கதைச்சிருந்தாங்க. ஓகே, மீண்டும் எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மாமா குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. அன்னரடி மருத மச்சு வண்ணக்கொடி